Hi friends, நான் தான் உங்கள் ஏஜ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போனால் விண்டோஸ் 10ல் உள்ள அமேசிங்கான ஒரு 10 ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 10வது இடத்துல ஒரு அமேசிங்கான ஒரு ஷார்ட்கட் உங்களுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஸ்கிப். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி 1 2 3, அதாவது நான் விண்டோஸ் ப்ளஸ் 1 கிளிக் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. விண்டோஸ் 3 கிளிக் பண்ணால் என்னோட கூகுள் குரோம் ஓப்பன் ஆகுது. அந்தமாதிரி விண்டோஸ் 6 and 7 கிளிக் பண்ணால் என்னோடய வேர்டும் எக்ஸலும் ஓப்பன் ஆகுது. இது எப்படின்னா உங்கள் டூல் பாரில் உள்ள அப்ளிகேஷனை 1 2 3 அசைன் பண்ணிட்டு விண்டோஸ் எடுத்து நீங்கள் எந்த கீ ப்ரெஸ் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கீ என்னென்னா விண்டோஸ் ப்ளஸ் கமா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹைட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் எப்போ உங்கள் விண்டோஸ் கீழேருந்து உங்கள் தம்மை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஷோ ஆகும். இது எதுக்குன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபைல்ஸ்லாம் யாரும் பார்க்காம ஹைட் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கீ வந்து விண்டோஸ் ப்ளஸ் டேப். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரீசண்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரிஸ்லாம் அதில் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பை நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் 1 2 3 அந்தமாரி தனித்தனி டெஸ்க்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம காலேஜில் திருட்டு வேலைகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ ஆர் ரைட் ஏரோ. இது எதுக்குன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஷார்ட்கட் கீ பார்த்தோம் பார்த்தீங்களா, மல்டிபிள் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் லெஃப்ட் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்வர்ட் போகும். அதேமாரி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினா ஃப்ரண்ட் ஆட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் ப்ளஸ் லெஃப்ட் ரைட் அப் டவுன் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் வந்து டிவைடட் பை 4 வந்து பிரிஞ்சிடும். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் ரைட் சைடில் வந்துடும். அதேமாரி தான் டாப் அண்ட் பாட்டம் உங்கள் ஸ்க்ரீன் டிவைடட் பை 4 பார்ட்டிஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் ப்ளஸ் டபிள்யூ. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் மட்டும்தான் க்ளோஸ் ஆகுமே தவிர உங்களோட அப்ளிகேஷன் க்ளோஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னோடய சேவ் பண்ண ஃபைலை எடுத்து காட்டுறேன். நான் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் விண்டோஸ் ப்ளஸ் டபிள்யூ கிளிக் பண்ணேன்னா என்னோடய சேவ் பண்ண ஃபைல் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும் தவிர என்னோடய வேர்டு டோட்டலாக க்ளோஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த கீ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர்ஸில் நீங்கள் என்னென்ன ஃபோல்டரை அக்சஸ் பண்ணியிருக்கீங்களோ ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய விண்டோ வந்து பேக்வேர்ட் போகும். ஆல்ட் ப்ளஸ் ரைட்டை கிளிக் பண்ணால் என்னோடய விண்டோ வந்து ஃபார்வேர்ட் போகும். இதுக்கு தான் இந்த கீ ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஆர் ரைட் ஏரோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கீ வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஏ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் ஓப்பன் ஆகும், அதாவது நோட்டிஃபிகேஷன் பார் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் டேப். இது எதுக்குன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஜம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹைட் ஆகிடும். இது வந்து ஹைடே ஆகாமல் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக நீங்கள் மல்டி டாஸ்க் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கிளிக் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல்ட் ப்ளஸ் F4. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிசியை ஷட் டவுன் பண்ண யூஸ் ஆகும். என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சொல்கிறேன்ட்டு இப்படி மொக்கையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறமேட்டு தான் 10வதான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை பார்க்க போகிறோம். நம்ம மல்டிபிள் டாஸ்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எல்லாம் மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஜஸ்ட்டு விண்டோஸ் டி எடுத்துனா மினிமைஸ் ஆகிடும். அதை விட சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட மவுஸை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எதை மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேக் பண்ணுங்கள் ஒரு 4 times. உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே மினிமைஸ் ஆகிடும். திருப்பியும் அதே ஷேக் பண்ணுங்கள், உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே மேக்ஸிமைஸ் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.